திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு மசோதாவை தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக பேட்டியளித்த ஐ பெரியசாமி, 5 மாநில தேர்தல் நடைபெறும் நேரத்தில் லோக்சபா தொகுதி மறுவரையறை செய்யும் சட்டத்தை கொண்டு வருவது மறைமுகமாக தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைத்து பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் முயற்சி என சாடினார். இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழகம் மிக சிறப்பாக நிறைவேற்றியதாகவும், இந்த நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்கள் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் சட்ட மசோதாவை கொண்டு வருவதாகவும் கூறினார். அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசி ஒருமித்த கருத்தோடு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், மறுவரையறை மசோதாவை சட்டமாக்குவதில் உள்நோக்கம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். யார்? எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் ஜெயிப்பாரான்னு பார்ப்போம். எடப்பாடி அவர் இல்லை, எடப்பாடி சொல்கிறது எந்த நியாயமும் இல்லை. அவர் முழுக்க பிஜேபியோடு கூட்டணி போய் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கார். அவர் இன்க்ளூசிவ் குரோத், அவர் உள்ளே போய் சேர்ந்துட்டார், பிஜேபிக்குள்ளே சேர்ந்துட்டார். நாளைக்கு கட்சி மாறி போனாலும் போவார். இந்த இயக்கத்தில் இருப்பாரா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் நடக்கலாம். அவர் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு எதிராக இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். அது நல்லதல்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார். தேர்தல் நடக்கையில் எல்லா பேரும் பார்லிமெண்ட் உறுப்பினர் எல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் இருக்க வேண்டியிருக்கு. அவங்க கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அவசியம் எடப்பாடிக்கு இல்லை. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டில் யாரும் இல்லை. அதனால் அந்த அவசியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அவங்க தான் பிஜேபியோட ஒட்டுமொத்தமாக உறவாயிட்டாங்கல்ல. இனிமேல் அவங்க அங்கேயே போய் ஐக்கியமாயிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு.